ஹாய் மக்களே, வெல்கம் டு தி சால் அட்வென்ச்சர் சேனல். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ ஓகே, இப்போ நம்ம திரும்ப அகேன் ஆஃபீஸ் கிளம்பிட்டோம். ஸோ திஸ் இஸ் டே 2 ஃபார் டிராஃபிக் இன் பெங்களூர். ஸோ யாருன்னா புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். உங்களோட ஆதரவு எனக்கும் வேணும். தளபதி விஜய் நேற்று சிஎம் போஸ்ட் எடுத்தாச்சு. எவ்வளோ பெரிய ஸ்ட்ரகலுக்கு அப்புறம் சிஎம் போஸ்ட்டு. அசோட் திருவிழா வெற்றிகரமாக நடந்து முடிந்துவிட்டது. இப்போ 8:28 ஆகுது டைமு. ஸோ நம்பர் ரீச் ஆக வேண்டியது 9 o'clock. 9:10 பண்ணாலும் நடக்கும். பார்க்கலாம் எவ்வளோ ஸ்பீடாக போக முடியுமோ அவ்வளோ ஸ்பீடாக போகலாம். இவர் என்ன பண்ணுறாருன்னு தெரியல. லெஃப்ட் இண்டிகேட்டரை போட்டு ஸ்ட்ரைட்டாக போயிட்டு சரியான ஜோக்கு. நான் லெஃப்ட்டு தான் எடுக்கிறாங்கன்னு நினச்சிட்டு நான் லெஃப்ட்டு திரும்பினாக்கா நம்ம தலைவர் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இருக்காரு. மக்களே, அதே மாதிரி நான் 2 லாங்குவேஜஸில் வ்ளாக் பண்ண போகிறேன். ஸோ ஒன்று கன்னடா, இன்னொன்று தமிழ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு டிராஃபிக்கு. அப்படியே போவோம். ஆக்சுவலி இது ரொம்ப தூரம்லாம் இல்லை டிராஃபிக். இது கொஞ்சம் தூரம் தான். இங்கே வரைக்கும் தான் இருக்கும். சரி, மேலே கொஞ்சம் ஸ்பீட் மூமெண்ட் இருக்கும். அங்கே இது வரைக்கும் சரியாக போகிறதுக்கும் இல்லையா. இது ரோடு அங்கே வரைக்கும் தான் லைட்டான டிராஃபிக்கு. அது ரோடு ஃப்ரீயாக இருக்கும். உங்களுக்கு எங்கேருந்து டிராஃபிக் ஸ்டார்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னாக்கா முன்னாடி லாரி வந்துட்டுருக்கு. இங்கே நடுவில் நின்றுருக்காங்க. போகிறதுக்கு வழி கூட இல்லை. நம்ம அப்படியே லெஃப்ட் எடுத்து போகலாம். காரு மூவ் ஆயிடுச்சு. டிராஃபிக் இன்னைக்கு ஓகே, லிமிட்டாக தான் இருக்குது. ரெண்டு பஸ்ஸும் போட்டோ போட்டி போட்டுட்ருக்காங்க. ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ஏன்னா அவங்களுக்கு லெஃப்டில் பிளைண்ட் ஸ்பாட் இல்லையா தெரியாது. அந்த இடத்துல ஃபுல்லாக எக்ஸலேட்டர் தரவே தப்பிச்சேன். ஸ்விஃப்ட் டிசைருக்கு ஆளாவில் தன காரில் இருக்கிறவர் எவ்வளோ லவ் பண்ணியிருந்தா அந்த காரை அவ்வளோ மாடிஃபிகேஷன் பண்ண யோசிச்சிருப்பார் சார். அது என்ன பசங்களுக்கு கிரேஸு, பொண்ணுங்களை விட கார், பைக் இந்த மாதிரி தான் ரொம்ப. ஏன்னா அதை ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணி அந்த காரோட லுக்கை சேஞ்ச் பண்ணுறதாகட்டும், பைக் ஆகட்டும், ஸோ ஆக்சசரிஸ் போட்டு அந்த பைக்கோட லுக்கை சேஞ்ச் பண்ண பசங்களுக்கு அது ஒரு கிரேஸு.
முன்னாடி ஆக்சுவலி கொஞ்சம் காலியாக இருக்குது ரோடு. இங்கே நடுவில் ரைட்டு லெஃப்ட்டு எடுக்கிறோம். மக்களே, உங்களுக்கு கொஞ்சம் சொல்லிக்கிறேன். ஸோ எப்படி நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு புதுசாக ஒரு கட்சி, ஒரு புது சேஞ்சஸ் கிடைச்சிச்சோ, அதே மாதிரி வந்துட்டு நம்ம கர்நாடகா ஒரு புது சேஞ்சஸ் கிடைக்கணுன்ட்டு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபாலோ தி டிராஃபிக் ரூல்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:53 ஆகுது டைமு. ஸோ நம்ம இப்போ வந்து எக்ஸ்பிரஸை க்ராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். மக்களே, லெட்ஸ் கண்டினியூ. காரு ஜஸ்ட்டு மிஸ்ஸு. லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு ஆரன் கூட அடிக்காதான் வந்துட்டான். எங்கே இருக்குன்னு தெரியல. நம்ம வந்துட்டு பேட்டரி சேஞ்ச் பண்ணலான்னு சைடில் நிற்க வச்சிருந்தோம். இண்டிகேட்டர் போட்டு தான் நிற்க வச்சிருந்தோம். ஸோ சடனாக நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு எடுக்கலாம் போது ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இப்போ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 8:58 டைமு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்கோம்னாக்கா மாரக்கல்லில் இருக்கிறோம். ஆம்புலன்ஸோட சவுண்டு எங்கேயே கேட்குது. ಅನ್ನಕ್ಕಿಂತ ವಿದ್ಯೆ ಶ್ರೇಷ್ಠ, ವಿದ್ಯೆಗಿಂತ ನಡತೆ ಶ್ರೇಷ್ಠ. கிரேட். ஆட்டோக்காரங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் எங்கேருந்து கிடைக்குதுன்னு தெரியல. ஸோ இது வந்து நான் கன்னடாவில் படித்தேன். ஸோ தமிழில் என்னன்னாக்கா, பணத்தை விட எஜுகேஷனே பெட்டரு, ஆனால் எஜுகேஷனை விட நம்ம நடந்துக்கிற முறை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ பெங்களூர் டிராஃபிக் போலீஸ் வந்து எதுனா ஆக்ஷன் எடுக்கணும். ஏன்னா பாருங்க, அங்கேருந்து அங்கே நிறுத்திட்டாங்க. அங்கே நிறுத்தியிருந்தனால இங்கேருந்து வண்டி மூவ் ஆகலை. ஆளுங்களை இறக்குறேன் அப்படின்ட்டு. இப்போ இங்கேருந்து எவ்வளோ டிராஃபிக்கு. இந்த ரோட்டில் அட்லீஸ்ட் இவங்களுக்குன்னு என்ன ஒரு ஸ்டாப்புன்னா தரணும். பஸ் ஸ்டாப்ஸ் இருந்தும் இவங்க என்னக்காக இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த பஸ்ஸுனால எல்லாம் இங்கே இருக்கிறவங்கெல்லாம் ரைட் எடுக்கிறாங்க. ஆக்சுவலி இங்கே நோ ரைட் அண்ட் சிம்பிள் இருக்குது. அதனால் யாரும் எதை கேட்கறதில்ல, ரைட் எடுக்கிறாங்க. பாருங்க, திரும்பவும் அந்த பஸ்ஸு அங்கேயே தான் நிற்கிது, மூவே ஆகலை. பாருங்க, இந்த ஐஆர்ஏ டிரான்ஸ்போர்ட் தான் இன்னும் 2 4 ஸோ எக்ஸாக்டாக 9:11 ஆகுது. ஸோ எக்ஸாக்டாக 9:11 கவர் ஹாஸ்பிட்டலுக்கு இருக்கோம் நம்ம. ரீச். ஸோ நம்ம இப்போ 9:14 ஆகுது. ஸோ நம்ம சொன்ன மாதிரி 9:10 9:15 எல்லாம் நம்ம ரீச் ஆகிட்டோம்.